உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த பரிசுத்த நற்கரணை ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அன்பானவர்களே, வாருங்கள், நாம் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் கூட நாம் பரிசுத்தமான தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உன்னதமான தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். மகிமையான தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். மகத்துவமான தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த பரிசுத்தமான தேவன் நம்மை பரிசுத்த ஜனக்கூட்டமாக நம்மை அழைத்து வைத்திருக்கிறார். பரிசுத்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். வாருங்கள், நாம் இந்த பரிசுத்த வாழ்க்கையின் பரிசோதித்து பார்ப்போம். அதை முன்னிட்டு நம்மளிடத்தில் காணப்படுகிறதான பலவீனங்கள், குறைகள், குற்றங்கள், மாம்ச கிரியைகளை நாம் பரிசுத்த தேவனிடத்தில் அறிக்கை செய்வோமாக. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீ நீதிபரர் ஆண்டவரே. உங்களிடத்துல பாவம் இல்லை, உங்களிடத்துல குறை இல்லை, குற்றம் இல்லை ஆண்டவரே. நாங்களும் பரிசுத்தமான வாழ்க்கையில வாழ எங்களை அழைத்ததுக்காக நன்றி தேவனே. இந்த நேரத்தில் கூட இந்த பரிசுத்த அழைப்புல எங்களிடத்துல பலவீனங்களை, எங்களிடத்தில் உள்ள குறைகள், குற்றங்களை, மாம்ச கிரியைகளை நாங்கள் அறிக்கை செய்திருக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் உங்களை ஆராதிக்க முடியாது. எங்களுடைய நடத்தையினாலும், எங்களுடைய செய்கைகளினாலும், எங்களுடைய யோசனையினாலும், இருதயத்தில் இருக்கிற காரியத்தினாலும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்த வாழ்க்கையில விலகி போய் நிற்கிறோம் அப்பா. அதை முன்னிட்டு நாங்கள் அறிக்கை செய்திருக்கிற எங்களுடைய ஒவ்வொரு பாவங்கள், ஒவ்வொரு குறைகள், குற்றங்கள், ஒவ்வொரு மாம்ச கிரியைகள், இருதயத்தில் காணப்படுகிற எல்லா மாம்சமான எண்ணங்கள், காரியங்கள், யோசனைகள் எல்லாவற்றையும் நீ தயவாய் கழுவி எங்களை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களை சுத்திகரிக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவுங்க. இந்த காலை வேளையில் எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மோடு மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த வாழ்க்கையில வளர ஆண்டவர் நடத்துவீராக, ஆண்டவர் நடத்துவீராக. Lord, once again we have recommit ourselves unto you, Lord, to remain in this holy life, to grow in this holy life, Master. Lord, you please help us, Master. Help us, Lord. Forgive all our displeasing act before you, Lord. Forgive all our act in flesh, Lord. We humble ourselves, Lord. முற்றமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் முழுமையாக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஏலோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏலோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர்,
நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உன்னதமான தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவி. மகத்துவமான தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவி. ஆண்டவரே, இந்த ஆண்டுல கடந்த 7 மாதமாக எங்களை வழிநடத்தி பலப்படுத்தி வந்து கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய மகிமையான கரம் எங்கள் மேல் இருந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய ஆசீர்வாதமான கரம் எங்களோடு இருந்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த புதிய மாதம் 8வது மாதத்தை கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய மகா கிருபை தயவு எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜாவி. அப்பா, இந்த பெண்டமிக் காலகட்டத்தில் கூட உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கிறதுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மறுபடியும் ஒன்று சேர்ந்து இந்த ஆராதனை எங்களை அழைத்து வந்திருக்கிறதுக்காக நன்றி. இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. ஆராதனை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை தேவன் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருடைய இடைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். உள்ளான வாழ்க்கையை புதுப்பிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவி, நாங்கள் வெவ்வேறு இடத்தில் இருந்து உங்களை ஆராதித்தாலும் உங்களை தொழுது கொண்டாலும் ஆவியை எங்கள் மத்தியிலே கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை முற்றுமாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஒரு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமனை, வாருங்கள் நாம் நின்ற வண்ணமாக ஒரு சில பாடலை பாடி நாம் தேவனை கைகளை தட்டி உற்சாகமாக துதிப்போமாக. ஷலோம், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை சோசரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோஸ்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா, ஆமென். வாருங்கள், கர்த்தருக்கு சில பாடல்களை பாடி நம் தேவனை ஆராதிப்போமாக. கைகளை தட்டி மிக உற்சாகமாக பாடுவோமாக. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தயை என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். எலோஹிம், 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 உம்மை துதிப்பேன். எலோஹிம், 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 உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக
சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். கைகளை உயர்த்தி சொல்வோம். எல்ரோஹிம் எல்ரோஹிம் உம்மை துதிப்பேன். எல்ரோஹிம் 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். எல்ரோஹிம் 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 உம்மை துதிப்பேன். எல்ரோஹிம் 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 உம்மை துதிப்பேன். எல்ரோஹிம் 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 உம்மை துதிப்பேன். ஆம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. உம்மை தொழுகிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நீர் ஆண்டவரே. எங்களோடு வாசம் செய்கின்ற தேவனே, எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறீரே. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்மையும் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், வரவேற்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இருப்பதற்காய் நன்றி. எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காய் நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரே. எங்கள் கூடவே இருப்பதற்காக நன்றி இயேசுவே. எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காய் நன்றி சுவாமி. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. எங்கள் கூடவே இரும் ஆண்டவரே. எங்கள் வேதனைகள், தொல்லைகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாம் மாயமாக மறைந்து போய்விடும் ஆண்டவரே. எங்கள் கூடவே இரும் ஆண்டவரே. இரும் சுவாமி, இரும் ஆண்டவரே. என் கூடவே இரு ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரு ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரு ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நீர் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆம் ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த தயவுக்காய் நன்றி சுவாமி, அந்த ஈவுக்காய் நன்றி சுவாமி, எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காய் நன்றி சுவாமி, சிலாக்கியத்துக்காய் நன்றி சுவாமி. எங்கள் மீது இவ்வளவுக்கு இரக்கம் நிறைந்த தேவனே, உம்மை வணங்குகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற எங்கள் தேவனே, நீர் பரிசுத்தர், மகா பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தராய் இருக்கிறீர், எங்களையும் பரிசுத்தமாய் இருப்பதற்காக அழைக்கிறீர் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உமது வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காய் நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரே. நல்லவரே, என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணர் நீர் ஆண்டவரே. நீர் மட்டுமே நல்லவர் ஆண்டவரே. நீர் மட்டுமே எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் தேவா, உம்மை வணங்குகிறோம் தேவா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீர் செய்த சகல உபகாரங்களுக்கும் நன்றி ஆண்டவரே. கண்ணிமை போல் காத்து வருகிறீரே, அந்த தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, என் இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா பிதாவே, நன்றி ஆண்டவரே. நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. வாருங்கள் தேவ ஜனமே, இந்த பாடலை ஜப சிந்தையோடு பாடுவோமாக.
நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா, எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா, நீரன்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தன் மாறான்பில் மறைவேனையா, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தன் மாறான்பின் மறைவேனையா, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என் மனம் ஆழம் என்னும் நீரறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வி, என் மனம் ஆழம் என்னும் நீரறிவி, என் மனம் விருப்பங்கள் பார்த்து கொள்வி, ஊழிய பாதைகளில் உடன் வருவி, சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவி, ஊழிய பாதைகளில்
வாருங்கள் தேவ ஜனங்களே, நாம் ஜெப சிந்தையோடு அமர்ந்திருப்போமாக. பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட போதகர் ஆந்தனி அவர்கள் போதகர் ஜெபத்தில் நம்மை வழி நடத்துவார். பாருங்கள் தேவஜனமே, கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தேவனே, இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேலையிலே ஆண்டவரே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய விண்ணப்ப ஜெபங்களை நீ கேட்டு அதற்கு பதில் கொடுக்க போகிறதற்காய் நன்றி அப்பா. உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். ஒரு விசை ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களை கேட்டு நீ அதற்கு பதில் கொடுத்து எங்கள் விசுவாசத்தை ஆண்டவரை வத்திக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் ஜெபங்களை கேட்கிற தேவன் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, வேதத்திலே அநேகருடைய ஜெபங்களை நீர் கேட்டு அதற்கு பதில் கொடுத்திருக்கிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அதன் பிரகாரம் இந்த நாளிலே எங்களுடைய ஜெபங்களை உங்களுடைய பாதத்திலே வைக்கிறோம் அப்பா. உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அந்த நாளிலே ஆண்டவரே, முதலாவதாக ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துக்காக ஒரு விஷயம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்கள் மேல் உங்களுடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய தயவு இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய சமூகத்திலே இந்த வேலையிலே ஆண்டவரே, எல்லா கிருபையும் தயவும் உடைய அன்பும் இரக்கமும் இந்த தலைவர்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ராஜா, விசேஷமாக இந்த வேலையிலே எங்கள் ராஜாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜாக்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே, ராஜாக்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ராஜாக்களை நீர் ஏற்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. நீர் ஏற்படுத்தி ஆண்டவரே, நீர் இந்த ராஜாக்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆட்கொண்டு வழி நடத்தும் அப்பா, ஆட்கொண்டு இந்த ராஜாக்களை வழி நடத்தும். சுவாமி, என் தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாக்களுக்காக, பிரதம மந்திரிக்காக மற்றும் எல்லா மந்திரிகளுக்காக இந்த வேலையை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு மனமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கூட இந்த வேலையிலே ஆண்டவரே, எங்களுடைய மாநாட்டுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாநாட்டை சுவாமி ராஜா உம்முடைய தரிசனத்தோடு வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தரிசனத்தோடு வழி நடத்தும் ஆண்டவரே. நீர் இந்த நாட்களிலே என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ அதன் பிரகாரம் ஆண்டவரே, எங்களுடைய போதகர்களுக்கு, எங்களுடைய பிஷப்புக்கு ஆண்டவரே, அந்த தரிசனத்தை கொடுத்து எங்களுடைய மாநாட்டை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலையிலையும் ஆண்டவரே, அப்பா உடைய சமூகத்திலே ஆண்டவரே, எல்லா திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா திருச்சபைகளையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபை ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த நாட்களிலே ஆண்டவரே ஒரு கலக்கத்தோடு ஒரு பயத்தோடு இருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் காலத்திலே ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே கலங்கி தனித்துக் கொண்டிருக்கிற இந்த வேலையிலே ஆண்டவரே, நீர் ஆறுதல் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. நீரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொரு விசுவாசிகளின் மேலும் உடைய கரம் இருக்கட்டும். ஒவ்வொரு மேலும் உடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் வழி நடக்கும் அப்பா. தொடர்ந்து கூட இந்த வேலையிலே ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபைக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சிங்கப்பட்டாணி திருச்சபைக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சிங்கப்பட்டாணி இருக்க ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆளுகை செய்யும், நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, இந்த வேலையிலே சுவாமி ராஜா, இந்த COVID-19 காலத்திலே ஆண்டவரே, அப்பா எங்களுடைய ஜனங்கள் மேல் இந்த நோய் சுவாமி ராஜா பீடிக்காத படிக்க ஆண்டவரே, பற்றி கொள்ளாத படிக்க ஆண்டவரே, காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஒரு விசை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நேயர் சுவாமி ராஜா, ஒருவேளை இந்த நோயினால் பிடிக்கப்பட்டிருந்தால் ஆண்டவரே, ஒரு விடுதலையை தாரும், ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே. மாறாகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்கள் விசுவாசிகள் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் சுவாமி ராஜா இந்த நோய் நொடியிலிருந்து விடுதலை தாரும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கூட ஆண்டவரே, கொலைக்கட்டில் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கொலைக்கட்டிலே வாழும் ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த பகுதியிலும் அநேகர் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக சுவாமி ராஜா பாதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவரே ஜனங்கள் தவிக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு விசை மனம் இறங்கும் ஆண்டவரே.
உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை இந்த மக்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, பறந்து கூட ஆண்டவரே, யோசுவாமே கூலியில் உள்ள ஜனங்களுக்காய் கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. செமீனில் உள்ள மக்களுக்காய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரம் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. நீர் ஆட்கொண்டு வழி நடத்தும் ஆண்டவரே. நீர் சுவாமி ராஜா பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த இரத்த கோட்டைக்குள்ளே மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் அப்பா. அப்பா, அந்த வேலையிலையும் தொடர்ந்து கூட ஆண்டவரே, எங்களுடைய சபை ஊழியங்களுக்காக இந்த வேலையை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையிலே நடக்கும் எல்லா ஊழியங்களையும் ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. இதோ சுவாமி, ஆன்லைன் மூலியமாக, ஃபேஸ்புக் மூலியமாக, ஜூம் மூலியமாக நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆம் சுவாமி ராஜா, இதற்கு எதிராக புறப்பட்டு வரும் எல்லா பல்லாப்புகளையும் விலக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த ஊழியங்களிலே கலந்து கொண்டு ஆண்டவரே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, ஒவ்வொரு சுவாமி ராஜா ஏஜென்சியும் செய்யும் ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, தொடர்ந்து கொள்ள சுவாமி ராஜா வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே இந்த நாட்களிலே வேலையில்லாத ஒரு சூழ்நிலையிலே, மன அழுத்தத்திலே, மன வேதனையிலே சோர்ந்து போய் இருந்தாலும் ஆண்டவரே, நீரே சுவாமி ராஜா சத்துவத்தை கொடுத்து ஆண்டவரே, பலத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ கர்த்தாவே, இதோ நானே நீயான தேவன் என்று சுவாமி ராஜா இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ள ஆண்டவரே, தெரிந்து கொள்ள ஆண்டவரே உதவி செய்யும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே இவர்கள் தங்களை சுவாமி ராஜா தாழ்த்தி பார்க்காதபடிக்கு, என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் தேவன் என்னை வழி நடத்துவார், என் தேவன் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி இந்த பிள்ளைகள் சுவாமி இந்த நாட்களை கடந்து செல்ல நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. இது எங்களுக்கு ஒரு பொல்லாத ஒரு காலமாக இருக்கலாம் ஆண்டவரே. சிறுவேல் ஜனங்கள் சுவாமி ராஜா அவர்கள் கடந்து வந்த பாதைகளை நாங்கள் சற்று நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எத்தனை போராட்டம், எத்தனை வேதனை, எத்தனை அடிமைத்தனம் ஆண்டவரே, அவைகளில் இருந்து நீர் மீட்டீர் என்று அந்த விசுவாசத்தை இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் ஜனங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே இதை தெரிந்து கொண்டு உண்மை பற்றி கொள்ள உதவி செய்யும்படியாய் கூட இந்த வேலையை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளிலே சிறுவர்களுக்காக கூட ஜெபிக்கிறேன், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆமாண்டவரே, இந்த பிள்ளைகளையும் உடைய காலத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும் ஆண்டவரே. சேஷித்த வண்ணமாக இந்த வயலிலே ஆண்டவரே உலகத்தை சுற்றி பரவி இருக்கும் இந்த கொள்ளை நோயானது ஆண்டவரே அதி சீக்கிரத்தில் ஆண்டவரே விடுபட்டு போக உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த COVID-19 இந்த தொற்று நோயானது ஆண்டவரே எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆம் சுவாமி ராஜா, கேள்விப்படும் பொழுது ஆண்டவரே ஒரு தயக்கம், ஒரு பயம் உருவெடுக்கிறது ஆண்டவரே. இந்த பயங்களை எடுத்து போட்டு இந்த கொள்ளை நோயின் எண்ணிக்கை ஆண்டவரே குறைந்து போக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவர், ஒரு மனமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தாவே, எங்களுடைய கூக்குரலை நீ கேட்கிற தேவன், எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தேவன். சிறவேல் ஜனங்களை அவருடைய கூக்குரலை கேட்டு அதற்கு நீ பதில் கொடுத்த தேவன். அவர்களை அந்த பொல்லாப்பான நாட்களிலே அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்தீர் ஆண்டவரே. அதே போல் இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே இதோ எங்களுடைய ஜெபங்களை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. சபையாக, குடும்பமாக ஆண்டவரே, தனிப்பட்ட முறையிலே ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கும் ஒவ்வொரு ஜெபத்தையும் நீ கேட்டு நீ பதில் கொடுக்க போறதற்காய் நன்றி ஆண்டவரே. உடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா, ஒரு விஷயம் நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே இந்த COVID-19 பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆமா ஆண்டவரே, அநேக குடும்பங்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறதப்பா. இந்த குடும்பத்துக்கு ஆண்டவரே நீர் ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவர், ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. இந்த குடும்பங்களுக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆண்டவரே. இந்த குடும்ப தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆமாண்டவரே, அநேக குடும்பங்களிலே இறப்பு வந்திருக்கலாம் ஆண்டவரே. இந்த பிரிவை தாங்க முடியாமல் பிள்ளைகள் கதறிக்கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு ஆறுதலை தாரும் ஆண்டவர், ஒரு சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர், உடைய கரத்திலே இந்த வேலையை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், நீரே வழி நடத்தும்
அது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். ஆமாண்டவரே, முழங்கால் முடங்கட்ட ஆண்டவர். இதோ சுவாமி, எங்களை தாழ்த்தி ஆண்டவரே இந்த வேலையிலே உங்களிடத்திலே நாங்கள் சரணடைகிறோம் ஆண்டவர், சரணடைகிறோம் அப்பா. அதே சமயத்தில் இந்த வேலையிலும் ஆண்டவரே, இதோ சுவாமி ராஜா, இந்த கொளமுடா பகுதிக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அநேக இந்த COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அதே போல் கெடா மாநிலத்துக்காக கூட விசேஷமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கெடா மாநிலத்திலே இதுவரை காணாத அளவுக்கு ஆண்டவரே அதிகமாக ஆண்டவரே இந்த COVID-19 உயர்ந்து கொண்டு போயிருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. இதுக்கு ஒரு முடிவை செய்யும் ஆண்டவரே, ஒரு முடிவை தாரும் ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்மால் ஆகும், உம்மால் கூடும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு கூட இந்த வேலையை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி ராஜா, ஒடிசா தேசத்தில் இருக்கிற மற்ற மாநிலங்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயானது சுவாமி, அந்த எண்ணிக்கையானது ஆண்டவரே இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே, இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போறதற்காய் நன்றி, நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. உடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரே. உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள் தேவஜனமே, நாம் எழுந்து நின்று கர்த்தர் ஜெபத்தில் நாம் ஒருமனப்படுவோம். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னி, எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் ஆகஸ்ட் மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதை முன்னிட்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கிறவர்கள் நீங்கள் இருக்கிற இடத்திலே எழுந்து நில்லுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கவிருக்கிறோம். மற்றவர்கள் வாருங்கள், நம்முடைய வலதுகரத்தை அவர்களுக்கு நேராக நீட்டி நாம் அவர்களை ஆசீர்வதிப்போமாக. நல்ல ஆண்டவராகிய தேவனே, இந்த காலை வேளையில் கூட இந்த மாதத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கிற இந்த அன்பான சகோதர சகோதரிகளை, ஐயாமார்களை, அம்மாமார்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை தயவு இவங்கள் மத்தியில் கடந்து வரும்படி பிரார்த்தனை செய்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து இவங்களை நடத்துங்க. இம்மட்டும் வழி நடத்தின எபினேசரை தொடர்ந்து இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும் தேவன் நடத்தி ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் தொடர்ந்து உங்களுடைய சித்தத்தின் பிரகாரம், உங்களுடைய திட்டத்தின் பிரகாரம் இவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இல்லற வாழ்க்கையிலும் தேவ சித்தம் நிறைவேறுவதாக. இவருடைய ஒவ்வொரு ஆவிக்குரிய தேவைகளை சந்தித்து கர்த்தர் தொடர்ந்து புதுப்பித்தலின் கிரியைக்குள்ளே வழிநடத்தி இன்னும் அதிகமாக உங்களோடு வைத்திருக்கிற உறவை பலப்படுத்துங்க அப்பா. நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் செய்கிற வேலையும் படிப்பு காரியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் வாழ்க்கையில் தேவனை தொடர்ந்து நம்முடைய ஒளி வல்லமையாக பிரகாசிக்க இவர் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, சபையின் சார்பாகவும் சபையின் உக்ரான குழு சார்பாகவும் திருச்சபை அங்கத்தினர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட வாருங்கள் நாம் அனைவரும் வேத வாசிப்புக்கு எழுந்து நிற்போமாக. பிரியமானவர்களே, இன்றைக்கான வேத வாசிப்பு ஆகாய் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 19 முடிய. ஆகாய் 2ஆம் அதிகாரம் வசனம் 13 தொடங்கி 19 முடிய. வசனம் 13: பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளின் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக தீட்டுப்படும் என்றார்கள். அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டிருக்கிறது.
இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதில் சிந்தித்து பாருங்கள். அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்கால்கள் கண்ட அம்பரத்தனிடத்தில் வந்தபோது 10 மரக்கால்கள் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டியில் 50 குடம் மொள்ள ஆலையினிடத்திலே வந்தபோது 20 குடம் மாத்திரம் இருந்தது. கருக்காயினாலும் விஷப்பனியிலும் கல் மழையினாலும் உங்களை உள்ளங்கைகளில் வேலையில்லாமல் அடித்தேன். ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்த நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இது தேவனுடைய திருவசனம். அவர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்மை இன்னும் கட்டி போஷிப்பாராக. ஆமீன். Today's Bible reading has been taken from Haggai 2 verses 13 until 19. Then Haggai asked, if someone becomes ceremonially unclean by touching a dead person and then touches any of these foods, will the food be defiled? And the priest answered, yes. Then Haggai responded, that is how it is with this people and this nation, says the Lord. Everything they do and everything they offer is defiled by their sin. Look at what was happening to you before you began to lay the foundation of the Lord's temple. When you hoped for a 20 bushel crop, you harvested only 10. When you expected to draw 50 gallons from the winepress, you found only 20. I sent blight and mildew and hail to destroy everything you worked so hard to produce. Even so, you refused to return to me, says the Lord. Think about this 18th day of December, the day when the foundation of the Lord's temple was laid. Think carefully. Verse 19, I am giving you a promise now. While the seed is still in the barn, you have not yet harvested your grain, and your grapevines, fig trees, pomegranates, and olive trees have not yet produced their crops. But from this day onward, I will bless you. May the Lord bless this word. Amen. அன்பானவர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தை நாம் அருட்பணி மாதமாக அனுசரிக்கவிருக்கிறோம். அதை முன்னிட்டு இந்த மாதத்தில் அருட்பணி காரியங்களை குறித்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். வேதாகமத்தின் மூலமாக தியானித்து நாம் கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். வாருங்கள், தெய்வ சத்தியத்துக்கு போகுவதற்கு முன்பதாக தலைகளை வணங்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் இந்த சத்திய வசனத்தை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன், நீர் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, இந்த சத்திய வசனம் தொடர்ந்து இந்த அருட்பணி ஊழியத்தில் நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். அடியை நம்முடைய சிலுப்பை நாம் மறைத்து கொண்டும் தேவநீர் வெளிப்படும்படி ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். என்னோட வாயில் உங்கள் வார்த்தைகளை வைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Father, I would like to commit this time of sermon unto you and Master. Lord, you please take charge of this time. And Lord, you please speak to all of us through your living word, Master. Lord, you please hide me behind your cross and reveal yourself. In Jesus' name, I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, அருட்பணி என்பது ஒரு தெய்வீகமான ஊழியமாக அல்லது தெய்வீகமான செயலாக காணப்பட்டு வருகிறது. இந்த அருட்பணி காரியம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு காரியமாக, விசேஷமாக தேவனுடைய சித்தம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறதான மீட்பின் கிரியைகளை செயலுக்கு கொண்டு வருகிற
காரியமாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் கூட நாம் வாசிக்க கேட்ட ஆகாய் 2ஆம் அதிகாரத்திலிருந்து அருட்பணி ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களோடு ஒரு சில காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த ஆகாய் 2ஆம் அதிகாரம் இதற்கு 2 அதிகாரங்கள் உண்டு. இந்த 2 அதிகாரத்தில் எதை குறித்து எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது எருசலேமுடைய ஆலயத்தை மறுபடியும் கட்டுகிறதுக்கு காணப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவர் இப்படியாக இந்த திருச்சபையை மறுபடியும் கட்ட வேண்டும் என்று சொல்லி தேவ ஜனங்களோடு கர்த்தர் இடைப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதில் எப்படி சபையை கட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கலாம். அந்த ஒரு சிந்தனையோடு அருட்பணி ஊழியத்தில் நாம் எப்படி பங்கு பெற வேண்டும், இந்த அருட்பணி ஊழியத்தில் எப்படி ஆண்டவர் கிரியை செய்கிறார் என்று சொல்லி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விருக்கிறேன். முதலாவது காரியமாய் அன்பான தேவ ஜனங்களே, ஆகாய் 2ஆம் அதிகாரம் வசனம் 11 14 முடிய நான் உங்களுக்கு வாசிக்க விருக்கிறேன். ஆகாய் 2ஆம் அதிகாரம் வசனம் 11 14 முடிய. ஒருவன் தன் வஸ்திரத்தை தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தில் தொங்கல் அப்பத்தை ஆகிலும் சாதுரத்தாகிலும் திராட்சரசத்தை ஆகிலும் எண்ணெய் ஆகிலும் மற்ற இந்த போஜனத்தை பார்க்கிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியனிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக பரிசுத்தமாகாது என்றார்கள். பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக தீட்டுப்படும் என்றார்கள். 14வது வசனம். அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய கைகளில் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல பாருங்க, இந்த எருசலேம் ஆலயத்தை கட்டுகிற காரியத்தில் தேவன் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த திருச்சபையில் காணப்பட்டதான தேவாலயத்தில் காணப்பட்டதான ஆசாரியர்களிடத்தில் பேசுகிறார். ஆசாரியர்களுடைய செயல்களை குறித்து அவர் பேசுகிறார். விசேஷமாக இந்த ஆசாரியர்கள் திருச்சபையில் செய்கிறதான காரியங்களை ரீச்சுவல்ஸ் காரியங்களை இந்த இடத்துல ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். இவருடைய காரியங்கள் அனைத்தும் பார்க்கும் பொழுது தேவாலயத்தில் அதிகாரப்பூர்வமாக ஒரு ஆசாரியன் என்று சொல்லி செய்யப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பான தெய்வ ஜனங்களே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆலயத்தில் தேவனுக்காக பலி கொண்டு வருகிற காரியத்தில் ஆண்டவருக்காக தேர்ந்தெடுத்த அந்த மீட் இறைச்சி அது ஆண்டவருக்காக கொண்டு வரும் பொழுது அது தேவனுக்குரிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அன்பான தேவ ஜனங்களே, பழைய ஏற்பாடு காலத்தில் பார்க்கும் பொழுது தேவனுக்கு ஆலயத்தில் பலி செலுத்தும் பொழுது இந்த பலி செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியமும் அந்த இறைச்சியானது ரொம்ப ஒரு பர்டிகுலரான காரியமாக இருக்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். இதற்கு பாருங்க, பரிசுத்தமான இறைச்சி. It has been described as a holy meat. நான் வாசிக்கிறேன். எரேமியா 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். எரேமியா 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். துர்ச்சனரோடு மகா தீவனை செய்யும்போது என் பிரியமானவனுக்கு என் வீட்டில் என்ன இருக்கிறது? பரிசுத்த மாம்சத்தை உன்னை விட்டு தாண்டி போக பண்ணுகிறவர்கள் உன் பொல்லாப்புக்கு நடக்கும்போது நீ களி கூறுகிறாயாக. இப்போ ஆண்டவருக்கு ஆலயத்தில் பலி செய்யும் பொழுது பரிசுத்தமான மாம்சத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறத பார்க்கலாம். அதுதான் பாருங்க, ஆண்டவருக்கு ஒரு உகந்ததான ஒரு பலியாக காணப்படுகிறத நம்ம பார்க்கலாம். பிரியமலே, அது மாத்திரமல்லாமல் இதன் மூலமாக பழைய ஏற்பாடு காலத்தில் பார்க்கும் பொழுது இது பரிசுத்த காரியத்தை குறித்து வெளிப்படுத்துகிறது. Through this act of sacrifice,
it also revealing about a sacrifice of holiness before God. ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு பரிசுத்தமான பலியாகவும் இருக்கிறதை அல்லது பரிசுத்தமான செயலாகவும் இருக்கிறதை இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல ஆண்டவர் ஏன் இந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த ஆசாரியரிடத்துல கேட்கிறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அன்பான தேவ ஜனங்களே, இந்த பழியை சரியான முறையில் அவர்கள் செலுத்தவில்லை. அதாவது என்ன சொல்ல வருகிறேன்னு சொல்லி பார்ப்போம் என்றால், இந்த பரிசுத்தமான மாம்சத்தை கொண்டு இவர்கள் பழி செலுத்தாமல் தங்களுடைய சொந்த இஷ்டத்துக்கு சொந்த காரியத்தில் மற்ற பொருட்களையும் இவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். அதன் மாம்சத்தில் படுகிறது என்னவும் பரிசுத்தமாயிருக்கும். அதன் இரத்தத்திலே கொஞ்சம் ஒரு வஸ்திரத்திலே தெரித்தானால் இரத்தத்தில் தெரித்த வஸ்திரத்தை பரிசுத்த ஸ்தலத்தில் கழுவ வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்தில் கழுவ வேண்டும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த பரிசுத்தமான மாம்சத்திற்கு பதிலாக மற்ற எந்த ஒரு காரியத்தையும் பயன்படுத்தக்கூடாது. அதனால தான் பார்த்தோம்னா ஆகாய் இந்த ஆசாரியரிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? 13வது வருஷத்துல, பிணத்தால் கூட நீங்கள் தீட்டுப்பட்டலா இருக்கிறீங்களா, அப்போ செத்து போன உடம்பை வச்சு கூட நீங்கள் பழி செலுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கலாம். அப்படின்னா ஒரு அசுத்தமான காரியத்தை, அசுத்தமான பொருளை வைத்து ஒரு ஆண்டவருக்கு பழி செஞ்ச காரியத்தை இந்த இடத்துல பார்க்கலாம். இதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல இவங்களிடத்துல பேசுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்களே, இந்த ஒரு பாயிண்டோட, இந்த ஒரு பழக்கத்தோட நம்ம அருட்பணி ஊழியத்தில் என்ன கற்றுக்கொள்ளலாம்? அருட்பணி ஊழியத்தில் பாருங்க, ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிற காரியங்களை, ஆண்டவர் திட்டமிட்டு வைத்திருக்கிற காரியத்தின் பிரகாரம் நீங்களும் நானும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த அருட்பணி ஊழியத்தில் பங்கு பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில நேரத்தில் பாருங்க, ஆண்டவருக்காக கொடுக்கப்படுகிற காரியத்தை, ஆண்டவருக்காக இந்த அவருடைய அருட்பணி ஊழியத்தில் பயன்படுத்துகிற காரியத்தை மாத்திரம், தேவன் நியமித்து வைத்திருக்கிற காரியத்தை மாத்திரம், தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிற காரியத்தை மாத்திரம் நீங்களும் நானும் பயன்படுத்த, செயல்முறைக்கு கொண்டு வர இந்த அருட்பணி ஊழியத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பான தெய்வ ஜனங்களை, வாசியுங்கள். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். 17வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்புக்கு நீ இணங்கி அவர்கள் உனக்கு விதிக்கிறபடி செய்ய கவனமாயிருப்பாயாக. நான் மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு அறிவிக்கும்படி தீர்ப்புக்கு நீ இணங்கி, அதாவது ஆண்டவர் சொல்லுகிற தீர்ப்புக்கு இணங்கி, ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிற காரியத்திற்கு இறங்கி, ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிற காரியங்களை, பொருட்களை நாம் வைத்து என்ன செய்ய வேண்டும் என்றால், அருட்பணி ஊழியத்தில் செய்கிறதுக்கு கவனமாக இருக்கணும். அருட்பணி ஊழியத்தில் பயன்படுத்துகிறது கவனமாக இருக்கணும். சில நேரத்தில் யாரும் பார்க்கல, தப்பாலா, இந்த டீப் பரவாயில்ல, சிஞ்சாயை செஞ்சுருவோம், இந்த டீப் பரவாயில்ல, சிஞ்சாயை முடிச்சிருவோம், அடுத்த பார்த்துக்கலாம். அன்பானவர்களே, தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் நியமித்து வந்த பரிசுத்தமான மாம்சத்தை தான் பலிக்கு கொடுக்க சொன்னாங்க. ஆனால் அந்த ஆசாரியர் அதை செய்யலை. அதனால தான் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, உங்களுடைய கிரியைகள் தீட்டுப்பட்டு போயிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய நியமித்து வைத்திருக்கிற திட்டத்தின் பிரகாரம், ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிற காரியத்தின் பிரகாரம் நானும் நீங்களும் இந்த அருட்பணி ஊழியத்தை செய்து கொண்டிருப்போம் என்றால் அது தீட்டுப்பட்டு போன ஒரு காரியமாக இருக்கும். அது ஆண்டவரை பிரியப்படுத்தாத ஒரு காரியமாக இருக்கிறது. அன்பான தெய்வ ஜனங்களே, அந்த சிந்தனையில் பாருங்க, நீங்களும் நானும் இன்று முதலாவதாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், அருட்பணி ஊழியத்தில் தேவன் நியமித்து வைத்திருக்கிற காரியத்தை, தேவன் நியமித்து வைத்திருக்கிற சித்தத்தை, தேவன் வரைந்து வைத்திருக்கிற திட்டத்தின் பிரகாரம் நீங்களும் நானும்
இந்த காரியத்தை செய்ய வேண்டும். அன்பான தெய்வ ஜனங்களே, வில்லியம் கேரி இப்படியாக சொல்லுகிறார். நான் இது ஆங்கிலத்தில் படிச்சிடறேன். டு நோ த வில் ஆஃப் காட் வி நீட் டு an open Bible and a open map. நான் மறுபடியும் வாசிக்கிறேன். I would like to read again. William Carey says like this: to know the will of God we need an open Bible and a open map. வில்லியம் கேரி சொல்றாரு, ஆண்டவருடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஒரு பரிசுத்த வேதாகமம் தேவை. இந்த பரிசுத்த வேதாகமம் தேவை, அல்லது நமக்கு ஒரு மேப், ஒரு வரைபடம் தேவை. எதுக்கு வரைபடம் வேணுங்க? ஆண்டவர் வரைந்து வைத்திருக்கிற வரைபடம். தேவன் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக அர்ப்பணி ஊழியத்தில் எப்படி செயல்பட வேண்டும், என்ன எப்படிப்பட்ட காரியத்தை வழிமுறைக்குள்ளே கொண்டு வர வேண்டும், செயல்முறைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாகவும் ஆண்டவர் வைத்திருக்கிற வரைபடத்தின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். வில்லியம் கேரி அதைத்தான் இந்த இடத்துல சொல்லி இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறதை பார்க்கலாம். இன்னைக்கு பாருங்க, இந்த அருட்பணி ஊழியத்தில் இன்னைக்கு நம்ம பலவிதமான காரியங்கள், பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான ஜனங்களை நம்ம சந்திக்கலாம். அப்படி சந்திக்கும் பொழுது இந்த அருட்பணி ஊழியத்தில் நீங்களும் நானும் என்ன தெரியுங்களா செய்ய வேண்டும்? தேவனுடைய சுவிசேஷத்தை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறதான ஜனங்கள் மத்தியில் நாம் பங்கு பெற வேண்டும். நாம் அவர்களிடத்தில் தேவனுடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி? ஆண்டவருடைய வழிமுறைகள் பிரகாரம், ஆண்டவருடைய சித்தத்தின் பிரகாரம். பரிசுத்த வேதாகமத்தில் இதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டுனா அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இதை நீங்கள் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்போ பவுலடியானவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். பிரியமான, அப்போ இந்த முதல் பாயிண்டாக பார்க்கும்பொழுது அருட்பணி ஊழியத்தில் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சித்தத்தின் பிரகாரம், ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிற வழிமுறைகள் காரியத்தின் பிரகாரம் நீங்களும் நானும் ஊழியத்தை, அருட்பணி ஊழியத்தில் பங்கு பெற அழைக்கப்பட்டிருக்கும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆவினாலே ஆரம்ப பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறுகிற போது என்ன? நீங்கள் இத்தனை புத்தியினர்களா? பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு ஆரம்பித்த ஒரு காரியமானது நம்ம ஆரம்பித்தது சரியான முறையில் செய்கிறதுக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரியான முறையில், சரியான ஆண்டவருடைய வழியின் பிரகாரம் செய்கிறதுக்கு நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது முதலாவது காரியம். இரண்டாவது காரியமாய் பிரியமானவர்களே, திருப்பிக் கொள்ளுங்கள். ஆகாய் 2ஆம் அதிகாரம் வசனம் 15 17 முடிய. The second point I would like to highlight from the book of Haggai chapter 2 verses 15 to 17. நான் வாசிக்கிறேன். இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்கல்லால் கண்ட அம்பாரத்தினிடத்தில் வந்தபோது 10 மரக்கல்லால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டியில் 50 குடம் மொல்ல ஆலையினிடத்திலே வந்தபோது 20 குடம் மாத்திரம் இருந்தது. கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் கல்மழையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலைகளெல்லாம் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திரும்பாமல் போனீர்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டாவது காரியமாய் அன்பான தேவ ஜனங்களே, இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ஏன் ஆண்டவர் மறுபடியும் இந்த ஆலயத்தை கட்ட சொன்னார்? Why God has advised through prophet Haggai to rebuild the temple of Jerusalem. The reason was the work has been stopped. கட்டட வேலை நின்று போயிடுச்சு. கட்டட வேலை என்ன ஆயிடுச்சு? நின்று போன ஒரு காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பான தெய்வ ஜனங்களே, ஏன் கட்டடம் நின்று போச்சுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதை பார்க்கிலும் இவர்கள் தங்களுடைய சொந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். The reason was the people has stopped to build the temple and they started to focus on their own business, focus on their own life. தங்களுடைய சொந்த வாழ்க்கையை
அவர்கள் கண்ணோட்டமிட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவருடைய ஆலயத்தை கட்டாம தங்களுடைய வேலைகளை தங்களுடைய காரியத்தை பார்த்து கொண்டதுனால ஆண்டவர் அவர்களை தண்டிக்கிறாருங்க. ஆண்டவர்களை தண்டித்தார். எப்படி தண்டித்தார் சொல்லி பார்க்கும்பொழுது, அன்பான தேவ ஜனங்களே, இவர்களுடைய பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வந்தது. There was a disaster on their economic. அவர்களுடைய பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வந்தது. ஏன்? இவர்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாததுனால. Because they have disobeyed to the voice of God. ஆண்டவர் இந்த காரியத்தை அனுமதித்ததை நம்ம பார்க்கலாம், அன்பான தேவ ஜனங்களே. அப்ப அந்த இடத்துல பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இவர்களுடைய வருமானத்தில், இவர்களுடைய தானியத்தில் நிறைய பாதிப்புகள் வருகிறது. அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலும் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலும் பார்க்கலாம். இவர்களுடைய அறுவடையில் பெரிய பாதிப்பு வருது. ஒன்றாவதாக தன்னுடைய கோதுமை, தன்னுடைய தானியத்தில் என்ன வருதுன்னா பெரிய ஒரு பாதிப்பு, 50% பாதிப்பு வந்ததை நம்ம பார்க்கலாம். அது மாத்திரமல்லாமல் 1வது கோதுமை, 2வதாக திராட்சை பழம், திராட்சை தோட்டத்தில் பார்க்கும் பொழுதும் 60% வீழ்ச்சி காணப்பட்டு இருந்ததை நம்ம பார்க்கலாம், அன்பான தேவ ஜனங்களே. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த ஜனங்களை ஞாபகப்படுத்துறார். என்ன ஞாபகப்படுத்துறாரு? என்னுடைய வேலையை செய்யாம நீங்க உங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. The Lord has reminded them that they were focusing on their own business, on their own life, rather than the business of God. ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டாமல் தங்களுடைய சொந்த காரியத்தை இவர்கள் பார்த்து கொண்டு இருந்ததை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஆண்டவர் இப்படியாக இவர்களோடு பேசுகிறார். பாருங்க, அதில் ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் திரும்புங்கள், நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் திரும்புங்கள். 17வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, உங்கள் மனதை திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவ ஜனங்களே, இந்த அருட்பணி ஊழியத்தில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் இந்த அருட்பணி ஊழியத்தில் நாம் பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம்? சில நேரத்தில் பார்க்கும் பொழுது அன்பான தேவ ஜனங்களே, ஊழியத்தில் பங்கு பெற்றவர்கள் தான் பங்கு பெற்று கொண்டே இருக்கிறார்கள். இல்லை, எல்லாரும் சேர்ந்து பங்கு பெறுகிற இது இல்லை. நமக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாங்க. ஆனால் நீங்கள் நானும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது தேவன் கொடுக்கிற ஒரு அழைப்பு, இது ஆண்டவருடைய ஒரு ஊழியமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் அன்பான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் அருட்பணி ஊழியத்தில் பங்கு பெறுவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு, மற்ற புறஜாதியர்களுக்கு அறிவிக்கிறதுக்கு நீங்களும் நானும் அழைப்பிக்கப்பட்டிருக்கிறோம், அன்பான தேவ ஜனங்களே. அட்சன் டைலர் இப்படியாக சொல்றாரு, இஃப் ஐ ஹேட் 1000 lives I would give them all for China. அட்சன் டைலர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு 1000 வாழ்க்கை இருந்துச்சுன்னா நான் இந்த 1000 வாழ்க்கையும் சைனா தேசத்துக்காகவே கொடுத்துருவேன் வாழ்க்கையை அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன்? இந்த சைனா தேசத்தில் தேவ ஊழியத்தை செஞ்சவர் இவர், அருட்பணி ஊழியராக ஊழியர் செஞ்சவர் அவர். அந்த அந்த பாரத்தில் இவருக்கு இப்படியாக அவர் சொல்றாரு, என் வாழ்க்கையை நான் கொடுத்துருப்பேன்னு. இன்னைக்கு நீங்கள் நானும் அருட்பணி ஊழியத்துக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணுங்க. எல்லாரோடும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அழைப்பின் பிரகாரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த அருட்பணி ஊழியத்தில் பங்கு பெறுகிறதுக்கு கர்த்தர் அழைக்கிறார். நமக்கு அநேக வேலைகள் இருக்கலாம், நமக்கு அநேக பொறுப்புகள் இருக்கலாம், நமக்கு அநேக கமிட்மெண்ட் இருக்கலாம். அதான் அவங்க இருக்காங்களா, அதான் இவங்க இருக்காங்களா, அதான் மிஷன்ஸ் கமிட்டி இருக்காங்களா, அதான் சர்ச் இருக்குதே. அப்படி இல்லை, நீங்களும் தேவனுடைய ஊழியக்காரர், அதை மறந்துடக்கூடாது. ப்ளீஸ் பி ரிமைண்டட் தட் யூ ஆல்சோ the servant of God. You also the servant of God. God does not call only the missions committee. God does not call only a particular group of people in the church. God has the desire to use the whole church.
Therefore, the Lord wanted you to involve in this missions ministry. அதை முன்னிட்டு ஆண்டவர் இப்படியாக இந்த அருட்பணி ஊழியத்தில் தேவன் உங்களை பங்கு பெற அவர் அழைக்கிறார். பிரியமான, இந்த ஊழியத்தில் பங்கு பெறும் பொழுது நீங்களும் நானும் இந்த கிராஸ் கல்ச்சர் அருட்பணி ஊழியம் என்று சொல்லி பார்க்கும்போது எப்படி பங்கு பெறும் என்றால், மற்ற கலாச்சாரத்தில் நம்ம தாழ்மையோடும், மற்ற கலாச்சாரத்தில் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தவர்களாக நீங்கள் நானும் பங்கு பெற வேண்டும். அன்பான தேவ ஜனங்களே, தேவனுடைய சத்தியத்தை இதன் மூலமாக மற்றவர்களுக்கு பங்கு கொடுக்கிறதுக்கு நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலிருந்து தபித்தா என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணி ஜோப்பா பட்டணத்தில் இப்படியாக அவள் இந்த அருட்பணி ஊழியத்தில் பங்கு பெறுகிறதை பார்க்கலாம். வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 47வது வசனம். அப்போஸ்தலர் 13:47. The book of Acts chapter 13 verse 47. நீர் பூமியில் கடைசி அந்த மாத்திரமும் இரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளை கொண்டிருக்கிறபடியால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். இந்த இடத்துல ஜோப்பா பட்டணத்தில் தபித்தா என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணி மூலமாக ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் இந்த பெண்ணை பயன்படுத்துகிறார். ஏன்? அவள் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணித்தாள். இந்த கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய அருட்பணி ஊழியத்துக்காக அழைக்கிறார். அருட்பணி ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்க சொல்றார். தேவன் உங்களை பயன்படுத்துவாராக. மூன்றாவது காரியமாக போயிடுவோம். ஆகாய் 3ஆம் அதிகாரம் வசனம் 18-19. வசனம் 18-19. இப்பொழுது இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இந்த நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தில் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதைக்க தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதாள செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை தேவன் மறக்கலைங்க. தேவன் மறக்கலை. அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறார். The Lord was faithful to his promise to these people. அவர் உண்மையா இருக்கிறார். அவர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு உண்மையா இருக்கிறார். என்ன வாக்கு தத்தம் சொல்லி பார்க்கும் பொழுது, ஊழியத்தை ஆசீர்வதிப்பேன். இந்த சபையை கட்டுகிறதுக்கு நான் என்னுடைய ஆசீர்வாதம் இந்த சபையை கட்டுகிற காரியத்தில் இருக்கும் என்று சொல்லி இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிற காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த காரியம் சபையை மறுபடியும் கட்ட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்கிறார் என்றால், இவர்களுக்கு முன்பதாக ஆரம்பத்தில் இந்த சபையை கட்ட ஆரம்பித்த இந்த காரியத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் காணப்பட்டது. இது ஆரம்பித்த ஜனங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கர்த்தர் பார்த்தவர் அவராக இருக்கிறார். அதன் மத்தியில் பாருங்க, நான் 2வது பாயிண்ட்ல பார்த்தோம், ஆண்டவர் இந்த ஜனங்கள் ஆலயத்தை கட்டாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தண்டித்தார். அவருடைய வருமானத்தை தண்டித்தார், பொருளாதார காரியத்தை தண்டித்தார். இருந்த போதிலும் இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றார் என்றால், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்றார். இதனுடைய அஸ்திபாரம் பின்னணி என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, திருச்சபையை கட்ட ஆரம்பித்த முதல் கட்ட ஆரம்பித்த பொழுது ஜனங்கள் எடுத்த முயற்சியை தேவன் பார்த்தார். ஜனங்கள் உண்மை உத்தமாய் ஒப்பு கொடுத்து வந்த காரியத்தை தேவன் பார்த்தார். The Lord has looked at their sincerity when they started to build in the beginning. Therefore, the Lord has made a promise to them that the Lord will bless them. ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இவர்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தவர். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை தேவன் நினைவு கூறுகிறார். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் இந்த கட்டடத்தை இந்த ஜெருசலேம் திருச்சபை கட்டடத்தை கட்டி எழுப்புகிறதுக்கு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தேவன் இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பான தேவ ஜனங்களே,
இந்த ஆண்டவர் நம்மளுடைய திருச்சபையில் நடைபெறுகிற அருட்பணி ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். Do you know why? The Lord will bless the missions ministry of TMC Sungai Petani. Do you know why? The reason is the ministry belongs to God and the ministry, He is the owner of the ministry. ஊழியமானது தேவனுக்குரியது. இந்த ஊழியம் அனைத்தும் அவருக்கு சொந்தமான ஒரு காரியமாக இருக்கிறது. Not only that, we are doing the ministry among whom? Among the unreached people. Who are they? ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எல்லாம் யாருங்க? இவங்களாம் தேவன் மனதுருக்கம் கொள்ளுகிற ஜனங்கள், தேவன் மனதுருக்கத்தை காட்டுகிற, மனதுருக்கத்தை வெளிப்படுத்துகிற ஜனங்கள் இவங்க தான். இவங்களும் ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட வேண்டும். அதனால தான் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர் தெழுந்த மறுபடியும் சீஷர்களை வரும்பொழுது என்ன சொன்னார்? உலகமெங்கும் போங்க, உலகமெங்கும் போங்க, எல்லாரிடத்திலும் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்லி சொன்னார்ல. எல்லாரையும் ஜாதிகளாக்கி ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எல்லாரும் தான் சொன்னார். பிரியமான, இன்னைக்கு நம்ம இந்த கோவிட் சிச்சுவேஷனில் இருக்கிற அந்த நாட்களில், இந்த பெண்டமிக் காலகட்டத்தில் இருக்கிற நம்ம எங்கேயும் போக முடியாது. இல்லை, பக்கத்து நாடாக இருக்கிற தாய்லாந்து கூட போக முடியாது. இங்கிட்டு போனால் சிங்கப்பூருக்கு போக முடியாது. எங்கேயும் போக முடியாது. பரவாயில்லைங்க. ஏன் தெரியுங்களா? நம்ம மத்தியில் நிறையா ஃபாரினர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம மத்தியில் நிறையா ரட்சிக்கப்படாத வெளிநாட்டு ஊழியர்கள் இருக்கிறாங்க. பூர்வீக குடியிருப்பு ஜனங்க இருக்கிறாங்க. ஓராங்காசிரி ஜனங்க இருக்கிறாங்க. நம்ம சுற்றி தான் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் ஊழியர் செய்கிறதுக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி சொல்கிறார். அன்பான தெய்வ ஜனங்களே, இந்த 3 காரியத்துக்கு நீங்கள் நான் என்னங்க மறுமொழி கொடுக்க போகிறோம்? இந்த 3 காரியத்துக்கு நீங்கள் நம்ம ஆண்டவருக்கு என்ன மறுமொழி கொடுக்க போகிறோம்? கிறிஸ்துவுக்கு அன்பான தெய்வ ஜனங்களே, முதலாவது காரியம், ஆண்டவர் திட்டமிட்ட காரியத்தின் பிரகாரம் தேவன் எப்படி செய்ய வைக்கிறாரோ, என்ன வழிமுறைகள் பிரகாரம் செய்யணுமோ அதன் பிரகாரம் செய்யணும். 2வது காரியமானது, ஊழியத்தில் எல்லாரும் பங்கு பெறணுங்க. குறிப்பிட்ட ஜனங்க மட்டும் தான் பங்கு பெறது, எல்லாரும் பங்கு பெறணும். 3வது காரியமாக, ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லி சொல்கிறார். தேவன் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லி சொல்கிறார். கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இந்த சூழ்நிலை பாருங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரணும்னா நீங்களும் நானும் ஒரு காரியம் செய்யணும். நீங்கள் நானும் ஒரு காரியம் செய்யணும். அது என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கருக்காயிலும் விஷப்பணியினாலும் கல்மழையினாலும் உங்கள் கைகளில் வேலையெல்லாம் அடித்தேன். ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 18வது வசனத்தில் கடைசி பகுதியில் பார்க்கும் பொழுது இந்த சூழ்நிலை ஆண்டவர் சொல்கிறாரு, சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பார்க்க சொல்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் அந்த நாளில் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மறுமொழி என்ன தெரியுங்களா? தேவனுக்காக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அருட்பணி ஊழியத்தில் நம்ம எப்படி காரியங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம், எப்படி நம்ம ஒரு ரிவ்யூ செய்யலாம், எப்படி நம்ம சில காரியத்தை ஆர்டராக கொண்டு வரலாம், எப்படி நம்ம எல்லாரோட சேர்ந்து ஊழியம் செய்யலாம், எப்படி இந்த ஊழியத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லி நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாசிப்போம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். 7வது வசனம், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் சிந்தித்து பார்க்க சொல்றார். எப்படி காரியத்தை செயல்முறைக்கு ஆண்டோடைய வழிகள் பிரகாரம் செய்ய முடியும், எப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்ய முடியும், சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய சபையில் நடைபெற அருட்பணி ஊழியத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். அதில் மாற்றம் வர வேண்டும் என்றால், ஆசீர்வாதம் அதிகமாக வர வேண்டும் என்றால் நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போம்.
நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நேரத்தில் கூட நம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் தியானிக்க கர்த்தர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி. விசேஷமாக இந்த சபையில் நடைபெறுகிற அருட்பணி ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, we like to commit the missions ministry of TMC Sungai Patani unto your hand, Master. Lord, you please help us to recall, to reflect on how are we involving in this missions ministry. How we can involve, how we can commit ourselves to get involved in this missions ministry. What we should do to see the blessings of God in this missions ministry. Lord, you please help us to reflect on these matters. You please help us to search our heart on these matters so that your kingdom will be built among the unreached people, Lord. Father, we also like to commit ourselves unto your hand. Use us mightily to glorify your name. ஆண்டவரே, இந்த காரியத்தை நாங்கள் சிந்தித்து பார்க்க தேவன் உதவி செய்யுங்க. எங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க. உங்களுடைய வழிகள் பிரகாரம் நாங்கள் செய்ய எங்களை வழி நடத்துங்கப்பா. எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபை நடைபெறுகிற ஒவ்வொரு அர்ப்பணி ஊழியத்திலும் தேவக்கரம் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஒரு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட இந்த அருட்பணி மாதத்தை முன்னிட்டு விசேஷமாக நாம் வடகொரியா தேசத்திற்காக நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்தில் கூட நம்ம இந்த தேசத்துக்காக நம்ம ஜெபிப்போம். வாருங்கள், நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. வாருங்கள், அனைவரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, அன்புள்ள தேவனே, ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த காலை வேலை ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சபா, ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஆண்டவரே சபா வடகொரியாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபா, ஆண்டவரே, அந்த தேசத்தை ஆண்டவரே நீர் காண்கிறீர். ஆண்டவரே, அந்த தேசத்தில் என்ன நடக்குது ஆண்டவரே நீங்கள் காண்கிறீங்க. ஆண்டவரே சபா, ஆண்டவரே, அங்கே நடக்கின்ற ஆண்டவரே சபா ஆட்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஆட்சியும் கருத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே சபா, ஆண்டவரே, மிக கொடூரமான ஆட்சியாக அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவரே சபா, அதையும் நீர் பார்த்து கொண்டிருக்கீங்களா. ஆண்டவரே சபா, ஆண்டவரே, அந்த தேசத்துக்காக அந்த ஆட்சியை ஆண்டவரே செய்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபா, ஆண்டவரே, அவர்கள் மூலியமாக ஆண்டவரே சபா நீர் ஆண்டவரே அந்த தேசத்துக்காக ஆண்டவரே இறங்கி ஆண்டவரே சபா, ஆண்டவரே, நீர் அந்த ஆட்சியை எல்லாத்தையும் ஆண்டவரே கலைச்சி போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு நல்ல ஆட்சியை ஆண்டவரே உம்மால் கொடுக்க முடியும். ஆண்டவரே சபா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே சபா, ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அவர்களோடு தங்கி இருந்த ஆண்டவரே சபா அந்த தேசத்தை வழி நடத்துங்க. ஆண்டவரே சபா, ஆண்டவரே, அதே சமயத்தில் ஆண்டவரே அங்கே உள்ள சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபா, ஆண்டவரே, அங்கேயும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே சபா, ஆண்டவரே, யார் என்ன ஆனாலும் ஆண்டவரே சபா, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளே ஆண்டவரே சபா நீர் பாதுகாக்கிறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, அதே சமயத்தில் ஆண்டவரே அந்த சேர்ச்சில் ஆண்டவரே இந்த மாதிரி நிறையா இது நடக்கிறப்போ ஆண்டவரே சபா உம்முடைய சபை அங்கே ஒன்றுமே ஆகாதபடி ஆண்டவரே சபா நிலைச்சி நிற்கிது. ஆண்டவரே சபா, ஆண்டவரே, அது ஆண்டவரே எல்லாமே ஆண்டவரே உம்முடைய சித்தம். ஆண்டவரே சபா, உம்முடைய சித்தம் அங்கே இருக்கிறத வாசி தான். ஆண்டவரே சபா, சபைகள் அனைத்தும் ஆண்டவரே சபா அங்கே மாதிரி ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே நிறுத்தி நின்றுருக்கு. ஆண்டவரே சபா, ஆண்டவரே, இது போல் ஆண்டவரே சபா உண்மை அறியாதவங்களும் ஆண்டவரே சபா அங்கே இருக்காங்க. ஆண்டவரே சபா, இது மூலியமாக ஆண்டவரே சபா நீர் ஆண்டவரே அவங்களுக்கு அறியத்தக்க ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபா, ஆண்டவரே சபா உம்முடைய ஆண்டவரே உம்முடைய தயவை ஆண்டவரே அந்த தேசத்து மேலே வைங்க. ஆண்டவரே, அந்த தேசத்து மக்கள் மேலேயும் வைங்க. ஆண்டவரே சபா, ஆண்டவரே, அதே சமயத்தில் ஆண்டவரே அங்கே உள்ள ஆண்டவரே சபா பொய் சொல்லி ஆண்டவரே ஆளுங்களை ஆண்டவரே சபா வேறு வழிக்கு ஆண்டவரே தீங்கான ஒரு வழிக்கு ஆண்டவரே கொண்டு போகிறாங்க. ஆண்டவரே சபா, ஆண்டவரே, அதையும் கருத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே சபா, ஆண்டவரே, அந்த மாதிரி ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே சபா அவ்வளோ ஈஸியாக ஆண்டவரே சபா பொய்களை நம்பி ஆண்டவரே சபா அவங்களோட வாழ்க்கையை ஆண்டவரே தொலைக்கிறாங்க. ஆண்டவரே சபா, ஆண்டவரே, அந்த மாதிரி எந்த ஒரு காரியங்களும் ஆண்டவரே நடக்காதபடி ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அவங்கள ஆண்டவரே வழி நடத்துங்க. ஆண்டவரே சபா, ஆண்டவரே, அந்த தேசத்தை ஆண்டவரே சபா அந்த தேசத்தையும் அந்த தேசத்து மக்களையும் ஆண்டவரே உங்கள் கருத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே சபா, இயேசு கிறிஸ்துவாலும் நாமத்தை ஜெபிக்கிறேன் என் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இந்த நேரத்தில் கூட நற்கரணைக்குள்ளே கடந்து செல்லவிருக்கிறோம். உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற அந்த நற்கரணையுடைய ஒழுங்குமுறைகளை நீங்கள் இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்பானவர்களே, நற்கரணைக்கு ஆரம்பமாக வாருங்கள், நம்ம எல்லாரும் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன்.
அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்திற்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். மாறி மாறி வாசித்தல். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரப சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி வாருங்கள், நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமேன். அன்பானவர்களே, நீங்கள் அனைவரும் இந்த நேரத்தில் ஜெப சிந்தல அமர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உருக்கமாயிறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக்கொள்ளும்படி அவரை தந்தல் நீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மைத்தாம ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பழியை செலுத்துவதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளை இட்டளினீரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும்போது அவர் மூலமாய் தெய்வ சுபாவத்துக்கு நாங்கள் பங்கு உள்ளவர்களாகும்படி கிருபை செய்தல வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்றைய ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமேன். அன்பானவர்களே, அடுத்த ஜெபத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் இந்த உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேசின் கீழ் விழும் துணிக்கைகளாலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆகிலும் தேவரில் எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராயிருக்கிறேன். ஆனத்தன்மையினால் கருணை கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படவும் அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும் அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நாட்களில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும்.
லோகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட உங்கள் வீடுகளில் இருக்கிற பெரியோர்கள், முதியோர்கள், நீங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிற இந்த பந்தியை உங்கள் குடும்ப அங்கத்தினர்களுக்கு பணிவிடை செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் கூட நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த இறுதி ஜெபத்தை நாம் ஒன்று சேர்ந்து சொல்வோமாக. பரமபிதாவாகிய கர்த்தாவே, உமது அடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி ஸ்தோத்திர பலியை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றுமுள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்ற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துமாமாகிய எங்களை முழுவதும் தேவரிற்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுமுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரனில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பியறல வேண்டுமென பணிய வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாயிருக்கிற நாங்கள் எங்கள் பாவங்களினாலே தேவரிற்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு அபாத்திராயிருந்தோம். எங்கள் பாத்திரத்தை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாய் இருக்கிற தேவருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமீன். அன்பானவர்களே, நாம் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின பந்தியில் நாங்களும் பங்கு பெற கர்த்தர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காக உம்முடைய குமாரன் சிலுவிலே சிந்தின இரத்தத்தையும் சிலுவிலே அவர் பலியாய் கொடுத்த சரீரத்தையும் நாங்கள் நினைவு கூற அந்த வாய்ப்புக்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே விசேஷமாக இந்த அருட்பணி ஊழியத்தில் பங்கு பெற்றிருக்கிற நாங்கள் இந்த சுவிசேஷ காரியத்தை உங்களை அறியாமல் இருக்கிற ஜனங்களுக்கு தொடர்ந்து அறிவிக்கவும் இந்த பந்தியின் மூலமாக எங்களுடைய உள்ளான வாழ்க்கையில கர்த்தர் தொடர்ந்து புதுப்பித்தலை கொண்டு வரவும் ஆண்டவர் எங்களை வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழிய பாதையில் அருட்பணி ஊழிய பாதையில் தொடர்ந்து இன்னும் புதிய புதிய காரியத்தில் கடந்து போக புதிய புதிய அனுபவத்தில் கடந்து போகவும் எங்களுக்கு புதுப்பித்தலை கொடுத்து நடத்துவீராக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, வாருங்கள் நம் நின்ற வண்ணமாக இந்த ஆராதனைக்கு இறுதி பாடலை பாடுவோம். அதிசயமான ஒளிமையை நாடம் என்ற பாடலை பாடும் அவ்வேளையிலே நாம் ஆண்டவருக்காக தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் நாம் சேகரிப்போமாக. வாருங்கள் கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோமாக. அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் பாவம் இல்லாத நாடு ஒரு சாபமும் காணா நாடு பாவம் இல்லாத நாடு ஒரு சாபமும் காணா நாடு நித்திய மகிழ்ச்சி ஓ
அல்லேலூயா கீதம் உன்னதத்தில் ஓசன்னா அல்லேலூயா அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் சந்திர சூரியன் இல்லை ஆனால் இருள் ஏதும் காணவில்லை சந்திர சூரியன் இல்லை ஆனால் இருள் ஏதும் காணவில்லை தேவகுமாரன் ஜோதியில் ஜோதி நித்திய வெளிச்சமானார் என்றும் பகல் அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடான் நான் வாஞ்சிக்கும் நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் பிரச்சனை ஏதும் இல்லை பல குழப்பங்கள் ஒன்றுமில்லை பிரச்சனை ஏதும் இல்லை பல குழப்பங்கள் ஒன்றுமில்லை மொழி நிறம் ஜாதி பற்றுவுடையோர் எவருமே அங்கு இல்லை எல்லாம் சமம் அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். நம் கண்களை மூடி ஜெபம் செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நல்ல ஆண்டவராகிய தேவனே, இந்த நாளிலே கூட இந்த ஆராதனை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எங்களுக்கு வழிநடத்தி கொடுத்ததுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களை நாங்கள் துதித்தோம், ஸ்தோத்தரித்தோம் ராஜாவே. உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் ராஜாவே. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின பந்தியிலே நாங்கள் பங்கு பெற்றோம் ராஜாவே. எங்களுக்கு மறுபடியும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளிலே கூட நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் வாழ, அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க தேவன் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு தங்கிரும் ராஜாவே, எங்களை தொடர்ந்து நடத்துங்க. எங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவரை தொடர்ந்து நாங்கள் கிறிஸ்துவோடு இணைந்து வாழவும் ஆண்டவர் உம்முடைய வசனத்தின் கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. எங்கள் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஒவ்வொரு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னுநைக்கமும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருந்து நம்மை காக்க கடவுதாக. ஆமேன். ஆமேன், ஆமேன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தருக்கு சோஸ்திரம். பிரியமல்லே, மறுபடியும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவினே நாமத்தில் வாழ்த்தி இந்த பரிசுத்த நற்கரணை ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நாட்களில் கூட நமக்கெல்லாம் தெரிந்த வண்ணமாக நம்முடைய தேசத்தில் இப்படியாக இந்த COVID-19 கேசஸினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபை ஜனங்களுக்காக ஜெபிப்போம். திருச்சபை ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு திருச்சபை ஜனங்களும் சுகத்தோடும் பலத்தோடும் வாழ கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இந்த நாட்களில் விசேஷமாக அதிகமாக தேவனை தேடுவோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. அது மாத்திரமல்லாமல் அன்பானவர்களே, உங்கள் இந்த நேரத்தில் கூட உற்சாகப்படுத்துகிறேன். அரசாங்கம் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சட்டத்திட்டங்களுக்கும் நாம் கீழ்ப்படிவோம். அதோடு சேர்ந்து வேக்சின் எடுக்காதவர்கள் உங்களை தொடர்ந்து வேக்சின் எடுக்கிறதுக்கு நீங்கள் பதிவு செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தெய்வ சமாதானம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட இந்த அருட்பணி மாதத்தை முன்னிட்டு, மிஷன்ஸ் மந்தை முன்னிட்டு நாம் இந்த நாளில் வட கொரியாவை குறித்து
ஒரு காணொளியை நாம் காணவிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டிருக்கிற ஜெப குறிப்புகள் அனைத்தும் இந்த வட கொரியாவை குறித்து. இந்த காணொலியை கண்ட பிறகு நீங்கள் அனைவரும் உங்கள் குடும்பத்தோடு இந்த தேசத்திற்காக இன்னைக்கு உள்ள இந்த ஜெப காரியத்திற்காக ஜெபிக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. 하나님 아버지, 오늘 성령이 감화 감동을 받은 이용훈, 제가 두고 온 고향 Dear Father God, compelled by the Spirit, this servant of yours prays now for my home country I left behind, North Korea. Father, North Korea has been turning into a hell on earth, uninhabitable by human beings. 25 million of its citizens are enslaved by the Kim family and the power mongers close to them. Their basic human rights are not honored and they are left in darkness and ignorance. The children who can't withstand the hunger resort to leaving North Korea. To get their hands on a meal, many young virgins are sold to China or third country as sex-slaves. In doing so, they risk even greater danger of being caught by the Chinese police force, at which point they could be deported back to North Korea, tried for treason, and disappear like a mist in the prison cells. We are exasperated that they are punished for crossing the Tumen River due to hunger, while the real criminals, the Kim dynasty and their political friends, are getting away with murder. God, please look upon North Korea with your mercy and let your kingdom come upon that land. Grant us the grace of your people being able to freely call you Father. In North Korea, there are countless underground Christians that pray for their country. They do that in hiding in deep caves or underground cottages away from the government inspection. They believe that Jesus is the only source of eternal happiness. Please honor their faith and protect them and their loved ones from all harm. Giving thanks to God, overflowing with compassion and grace, I pray all this in the name of Jesus, who has saved us from all sin. Amen. வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின்